ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆன்லைன் வழியாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்களையும் நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு பைத்தியக்காரன். அதான் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு. அந்த தலைப்பிலே உங்களோடு கூட ஒரு சின்ன வேத பாடத்தை சோத்திரிக்கிற உங்களுக்கு சொல்லும்படி நான் ஆவியிலே ஏவப்பட்டவனாக நிற்கிறேன். பைத்தியக்காரன் இந்த சொல்லை யாரும் விரும்புவதில்லை, அப்படி இருக்க யாரும் விரும்புவதும் இல்லை. அந்த சொல்லை நம்மை பார்த்து யாரும் சொல்வதற்கு நாம் விருப்பப்பட மாட்டோம். ரெண்டாவது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ நாம் விரும்ப மாட்டோம். ஸ்தோத்திரம். ஆனால் வேதத்தில் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அவருடைய 19வது வசனத்தையும் 20வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, இந்த வசனங்களின் நிமித்தம் யூதருக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்தபோது அவரை பார்த்து பைத்தியம் என்று சொன்னார்கள். வானாதி வானங்கள் கொள்ளாத சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை பார்த்து இந்த உலகம் கொடுத்த பெயர் பைத்தியக்காரன் என்பதாக. ஆனால் என் ஆண்டவருக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பரலோகம் கொடுத்த பெயர் என்ன தெரியுமா? அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு என்றெல்லாம் பரலோகம் அவருக்கு பெயர் கொடுக்கிறது. வசனம் சொல்லுகிறது, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். காரணம், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று அவருக்கு இம்மானுவேல் என்று பரலோகம் பெயர் கொடுக்கிறது. பரலோகம் அவருக்கு சொல்லுகிறது, இவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் நீக்கி நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார் என்று பரலோகம் அவருக்கு விலையேற பெற்ற பெயர்களை கொடுக்கிறது. பரலோகம் சொல்லுகிறது, இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு எல்லாரும் செவி கொடுங்கள் என்று பரலோகம் சொல்லுகிறது. ஆனால் இந்த உலகம் சொல்லுகிறது, இவர் பைத்தியக்காரர், ஆகவே இவருக்கு நீங்கள் செவி கொடுத்தா உங்கள் லைஃப் வேஸ்ட்டாக போகும். இயேசுவுக்கு நீங்கள் செவி கொடுத்தா உங்கள் வாழ்க்கை உருப்படாது, ஏனென்றால் அவர் பைத்தியக்காரர் என்பதாக இயேசு விமர்சனம் பண்ணப்படுகிறார். நான் சொல்லுகிறேன், இந்த உலகம் இயேசுவையே பைத்தியக்காரன் என்று சொல்லுமானால், இயேசுவை பின்பற்றுகிற உங்களை, என்னை இந்த உலகம் அப்படி சொல்லும். அல்லேலூயா. இவன் என்ன பைத்தியக்காரச்சி மாதிரி அப்பப்போ சர்ச்சுக்கு போகிறா, பைபிள் என்றா, எதுக்கெடுத்தாலும் இயேசு என்றா, விசுவாசம் என்றா, நம்பிக்கை என்கிறா, கர்த்தர் என்றா, ஒரு வேலையை பார்ப்போம், ஒரு காசை சம்பாதிப்போம், புத்தியாக இருப்போம்னு பார்த்தா, அதை விட்டுட்டு சும்மா எந்த நேரமாக ஆண்டவர் ஏசுன்னு போனால் எங்கேருந்து பிழைக்கிறது, எங்கேருந்து வாழ்கிறது? இதெல்லாம் பிழைக்கிறதுக்கான விஷயமா இது? பைத்தியக்காரன் மாதிரி ஏன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சோத்தரிக்கிறோம். நம்முடைய சொந்தக்காரர்கள் நம்மை அப்படி சொல்லக்கூடும், வேலை ஸ்தலங்களிலே அப்படி சொல்லக்கூடும், நம்முடைய உறவுக்காரர்கள் அப்படி சொல்லக்கூடும். இந்த உலகம் அநேக விதங்களிலே நம்மை பைத்தியக்காரன் என்று சொல்லக்கூடும். அதை குறித்து நாம் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்றால் எனக்கு குருவாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பைத்தியக்காரன் என்று சொல்லப்படுவது உண்மையானால் என் வாழ்க்கையில் அதெல்லாம் வரும். ஆனால் அதெல்லாம் நான் செவி கொடுக்காமல், அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்காமல், தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நான் செவி கொடுத்து, அதற்கு நான் என்னை அர்ப்பணித்து, அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுத்து, ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற அறிவாளி என்ன சொல்கிறான், ஞானம் உள்ளவன் என்ன சொல்கிறான், பணக்காரன் என்ன சொல்கிறான், எல்லாம் ஆண்டு அனுபவித்தவன் என்ன சொல்கிறான்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். இந்த வேதம் எனக்கு என்ன சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறார், என்னை ரட்சித்தவர், என்னை உண்டாக்கினவர், எனக்காக ஜீவனை கொடுத்தவர், என்னை வாழ வைக்கிறவர், என்மேல் கருணை உள்ளவர், என்மேல் இரக்கம் பாராட்டுகிற, இன்னமும் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற அந்த சர்வ வல்லமை உள்ளவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு என் வாழ்க்கையை ஒப்புக்கூட. உலகம் என்ன பைத்தியன்னு சொல்லட்டும், உலகம் என்ன தண்டன்னு சொல்லட்டும், இவன் பிழைக்க தெரியாதவன்னு உலகம் சொல்லட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று நாம் தொடர்ந்து கர்த்தருக்காய் ஓட வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், என் நிமித்தம் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள்,
என் நிமித்தம் இந்த உலகம் உங்களை விமர்சனம் பண்ணலாம், என் நிமித்தம் உங்களை தரைக்குறைவாய் கூட பேசலாம். ஆனால் அவைகள் எல்லாம் நீங்கள் கண்டு கொள்ளாமல், எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் அப்படின்னு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடணும். ஆமென்னு சொல்லுங்க. ஒரு ரட்சிக்கப்பட்டவன் உலகத்தார் உங்களை பைத்தியன்னு சொன்னால், லூசுன்னு சொன்னாலும் அதை குறித்து நாம் வேதனை அடையக்கூடாது. சோத்திருக்கிறோம். அதை குறித்து என் ஜாதி என்ன, என் குலப்பெருமை என்ன, என்னை பார்த்தா அப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொன்னால் நாம் இன்னும் பாலகர்களாக இருக்கிறோம், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராமல் இருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகம் இயேசுவை சோத்திருக்கிறோம் பைத்தியக்காரன் என்று சொல்வதற்கு சில காரியங்கள் இருக்கிறது. அவர் சொன்ன சில காரியங்களை வைத்து இவர் பேசுறது பைத்தியகாரத்தனமாக இருக்கே அப்படின்னு. யோவான் 8வது அதிகாரம் 51வது வசனத்திலிருந்து 53வது வசனம் வரைக்கும் பாருங்க. யோவான் 8, அருமையான தேவனுடைய பிள்ளைகள், 51 ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால் அவன் என்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது இயேசு சொன்ன வார்த்தை. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம், ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் நித்திய ஜீவனை குறித்து சொல்றார். என்ன ஒருத்தன் விசுவாசிச்சா அவன் மரித்தாலும் பிழைப்பான், அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு ஒரு அர்த்தத்தில் சொல்றார். அவர் சொல்கிற அர்த்தத்தை இவர் புரிந்து கொள்ளாமல் மாம்சவிதமாய் அதை புரிந்து கொண்டு அவரை பைத்தியம் என்று சொல்வதற்கு இந்த வார்த்தைகள் ஒரு காரணம். யோவான் 8வது அதிகாரம் 58, 59 பாருங்க. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் கல்லெறியும்படி சோத்திருக்கிறோம் கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போகிறார். இவங்க என்ன நினைக்கிறாங்க? சோதரிக்கிறான், இவர் இப்போதானே பிறந்தார், மரியாளுக்கும் யோசேப்புடைய மகனாக அவர் பிறந்திருக்கிறாரு, ஆபிரகாம் என்னைக்கு இருந்தவர், ஆனால் ஆபிரகாமுக்கு முன்னமே இவர் இருக்கிறாருன்னு சொல்லி வந்தவர் மெசியானே அவர்களுக்கு தெரியவே இல்லை. சோத்திருக்கிறோம். சாதாரண ஒரு ஆளை மாதிரி ட்ரீட் பண்ணி இவர் என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை புரிந்து கொள்ளாமல் இந்த உலகம் அவரை பைத்தியம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் 10வது அதிகாரத்தில் அது சோத்திருக்கிறோம், அதனுடைய 30வது வசனம் 31வது வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்றார். அப்போது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். பாருங்க, அவர் சொல்றாரு, நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு அது புரியவில்லை. சோத்திருக்கிறோம். நிறைய நேரம் நம்மளே இந்த உலகம் புரியாமல், நாம் சொல்லுகிற சத்தியத்தை அவர்கள் புரியாமல் விளங்கி கொள்ளாமல் அதற்கு 1008 காரணங்களை சொல்வார்கள். ஆகவே நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் சொல்கிற சத்தியத்தை அவன் புரியாமல் பேசுகிறான், அதனால் அவனுக்கு புரியும்படி நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்க வேண்டியமே ஒழிய என்னை பார்த்து ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஒரு காலத்தில் நாமும் இந்த சத்தியத்தை அறியாதவர்களாய், புரியாதவர்களாய், தெரியாதவர்களாகத்தான் இருந்தோம். ஆகவே அவர்களுக்கு புரியும் வரை நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த நபர் ஒரு நாள் வந்து சொல்வார், ஐயோ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க உங்கள் சத்தியம் புரியல, நானும் உங்களை விமர்சனம் பண்ணேன், ஆனால் இப்போ தான் தெரியுது நீங்கள் சொல்லுகிற சத்தியம் எவ்வளோ உன்னதமான சத்தியம் என்பதை ஒரு நாள் கர்த்தர் அவர்களுக்கு புரிய வைப்பார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் யோவான் 10வது அதிகாரத்தில் 18வது சோத்திருக்கிறோம் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன் என்றார். இந்த வசனங்களின் நிமித்தம் யூதருக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாக்கிற்று. 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களில் அநேகர் இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன் என்று இந்த உலகம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய உபதேசங்களை புரிந்து கொள்ளாமல் இந்த உலகம் மெசியாவாக, அற்புதராக, ஆலோசனை கர்த்தராக, நித்திய பிதாவாக, சோத்தரிக்கிறோம் கர்த்தத்துவம் உள்ளவராக, சோத்தரிக்கிற இம்மானுவேலராக, இயேசுவாக, உலக இரட்சகராக வந்தவரை இந்த உலகம் புரிந்து கொள்ளாமல் அவரை பைத்தியம் பிடித்தவர் என்பதாக இந்த உலகம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம்
உண்டு. ஏனென்றால் அவரும் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போனார். அநேக விமர்சனங்கள், இயேசுவை அநேக வார்த்தைகளில் சோத்திர விமர்சித்தது இந்த உலகம். பிசாசு பிடித்தவர் என்றும், பிசாசுகளின் தலைவன் என்றும், போஜன பிரியன் என்றும், பாவிகளுக்கு அவர் சிநேகிதராக இருக்கிறார் என்றும் நிறைய வார்த்தைகள் எல்லாம் சொன்னார்கள். அதில் ஒரு வார்த்தை, இவர் பைத்தியம் பிடித்தவர், இவர் பித்து பிடித்தவர், இவர் பேசுவது சரியல்ல என்பதாக சதுசேயர், பரிசேயர், வேதபாரகர்கள் சோத்திரிக்கிற போன்றோர் அவருடைய வார்த்தைகளினாலே சோத்திர அநேகர் இடரல் அடைந்து போகும்படியாக சோத்திரிக்கிறோம். அவருடைய உபதேசங்களை கேட்கிறவர்கள் அந்த ரட்சிப்புக்குள், அந்த வசனத்துக்குள் போய்விடாதபடிக்கு உலகம் சோத்திரிக்கிறோம் அவருக்குள் அநேகர் கடந்து போகாதபடி ஒன்றும் பாதியமாக சொல்லி கெடுத்து விட்ட அதே காரியம் தான் இன்னைக்கு நடந்தது. ஒரு ஆள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வரும் பொழுது சொந்தக்காரன் சோதரன் யாராவது ஒருத்தன் என்னம்மா சொல்லி, நீ அந்த சர்ச்சைக்கு போறியா, அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காதியா, அந்த பெந்தகோசக்காரன்லாம் பைத்தியக்காரனுங்க, அங்கே போனால் நீ உருப்பட மாட்ட, அது இதுன்னுவாங்க, சினிமா பார்க்கக்கூடாதுன்னுவாங்க, ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னுவாங்க, அது சரியில்லை இது சரியில்லைலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு வேலைக்காகாது என்று அந்த கர்த்தருக்குள்ளே அப்போ தான் வர பார்ப்பான், கெடுத்து விடுவாங்க. சோத்திருக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் நாம் அதெல்லாம் கடந்து வந்துட்டு இருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமாக. உங்களை எத்தனையோ பேர் அப்படி விமர்சனம் பண்ணுவாங்க. சோத்திருக்கிறோம் நீங்கள் ஒரு உபதேசத்தில் போகும் பொழுது அந்த உபதேசத்தை மறித்து சோத்திருக்கிறோம் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி உங்களை நிலை பெயர்ந்து போகும்படி அநேக காரியங்கள் வரும். ஆனால் சோத்திருக்கிறோம் என்ன யார் சொன்னாலும் சோத்திரம் முற்றும் தேறினவர்களாக ஆகும்படிக்கு அவர் நமக்கு வகுத்த பாதையிலே நாம் தொடர்ந்து ஓடும்படியாக எவருக்கு செவி கொடுக்காமல் இயேசு ஒருவருக்கே செவி கொடுத்தவர்களாக ஹல்லேலூயா நம்ம கடந்து போக வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, பைத்தியமா எண்ணப்படுகிற சில சத்தியம் பாருங்க, அதெல்லாம் பாருங்க. யோவான் 10வது அதிகாரம் 18, 19 வசனங்கள் எல்லாம் நம்ம இன்னொரு வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதை பற்றி தான் ஆண்டவர் பேசுறார் பாருங்க. யோவான் 10:18, ஒருவன் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், சோத்திரிக்கிறோம், நான் அதை கொடுக்கிறேன், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு ஜீவனை கொடுக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, அதை திரும்ப எடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று ஆண்டவர் மரணத்தை பற்றி உயிர்த்தெழுதலை பற்றி சொல்றார். சோத்திருக்கிறோம். அது அவர்களுக்கு புரியல. உடனே அந்த வார்த்தைகளின் நிமித்த யூதர்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாகுது. என்ன இந்த மனுஷன் இப்படி சொல்றாரு அப்படின்னு. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் சோத்திருக்கிறோம் அதனுடைய 22வது வசனத்திலிருந்து நீங்க பாருங்க. வேதம் சொல்லுகிறது, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை என்ன செய்கிறோம், பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். சில நேரங்களை பாருங்க, இந்த அறிவு இருமாப்பை உண்டு பண்ணும். சோத்திருக்கிறோம். ரொம்ப படித்தவன், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றவன் ஆண்டவருடைய சத்தியத்தை சொன்ன அதை பைத்தியமாக அதை எண்ணுகிறான். சோத்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த யூதர்கள் அடையாளம் இருக்கா, அப்போதான் அவன் நம்புவான். கிரேக்கர்கள் ஞானம், சோத்திருக்கிறோம், அவங்க ஞானத்தில் ரொம்ப பேர் பெற்றவர்கள். அவங்க சொல்றாங்க, சோத்திருக்கிறோம், பவுல் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை என்ன பண்றோம், பிரசங்கம் பண்றோம். ஆனால் யூதருக்கு அது எப்படி இருக்கிறது, இடரலாக, கிரேக்கருக்கு அது பைத்தியமா இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய இந்த சிலுவை மரணம், சோத்திரம், உயிர்த்தெழுதல் போன்ற சத்தியத்தை சொன்னா அது அவர்களுக்கு பைத்தியமா தோணுது. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் சரியா என்பது போல அந்த சத்தியம் பேசப்படுது. சிலுவையினுடைய உபதேசத்தை குறித்து என்ன சொல்லுது, 1 கொரிந்தியர் 1 அதனுடைய 18 பாருங்க. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு எப்படி இருக்குதுங்க, பைத்தியமா இருக்கிறது. அவன் அந்த பைத்தியமா என்றான். ஒரு முறை நான் இருந்த வீட்டுக்கு எதிர் வீடு, இப்போ ஏற்கனவே இருந்த வீடு இல்லை, அதுக்கு முன்னாடி, அதில் சோத்திருக்கிறோம். நான் சின்ன பையனாக இருக்கிறேன், ஒரு 7வது 8வது படிக்கிறேன். அப்போ சம்பவம் ஞாபகம் இருக்குது. ஏம்பா, உங்கள் இயேசுவையே கையில் இங்கே ஆணி அடிச்சு வச்சுருக்கிறாங்களே, அவர் உங்களுக்கு எப்படி ரட்சகராக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? எங்கள் தெய்வத்தை யாராவது ஏதாவது பண்ண முடியுமா? அது வேலாயுதம் சூலாயுதம் வச்சுக்கிட்டு கிட்ட யாராவது நெருங்க முடியுமா? எங்கள் கடவுளை யாராவது எதையாகின்னு செய்ய முடியுமா?
உங்கள் கடவுள் பரிதாபமாக அப்படி சிலுவையில் அறைய வச்சிருக்கிறாரு, அவர் வந்து எப்படி காப்பாற்றுவார்? அவனுக்கு புரியல. சோத்திருக்கிறோம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்படி தோன்றுகிறது? பைத்தியமாய் தோன்றுகிறது. ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கோ கைகளை தட்டி தேவ பலனாய், ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கு தேவ பலனாய் இருக்கிறது. அந்த சிலுவை தான் நம்ம, அந்த சிலுவையால் தான் ரட்சிக்கப்பட்டோம், அந்த சிலுவையால் தான் முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம். அந்த சிலுவை தான் நமக்கு பலனாக இருக்குது, அந்த சிலுவை தான் நம்மளை முன்னேற வைக்குது. அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பாவங்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக, என் அநியாயங்களுக்காக, எனக்கு வரவேண்டிய சாபத்தை அவர் ஏற்றுக்கொள்வதற்காக, ஹல்லேலூயா, எனக்கு ஒரு நல்வாழ்வு கொடுப்பதற்காக அவர் சிலுவையில் மரித்தார் என்கிற சத்தியம் எவ்வளோ பெருசு, அது அவனுக்கு தெரியல. சும்மா ஒரு பார்வையில் வச்சுட்டு சோதர சிலுவையில் அறையப்பட்ட உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் நமக்கு தான் தெரியும், அங்கத்தான் விஷயமே. கைகளை தட்டி ஆண்டவரை சோதரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, 1 கொரிந்தியர் 1:21 பாருங்க. எப்படி எனில் தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி, நல்ல கவனிங்க, தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். இந்த உலக ஞானத்தை வச்சு நீங்கள் தேவனெல்லாம் அறிந்து கொள்ள முடியாது. நீ எவ்வளோ இன்ஜினியராரு, நீ விஞ்ஞானம் படிச்சிரு, நீ எவ்வளோ பெரிய ஸ்காலராரு, இந்த உலக அறிவை வச்சு நீ தேவன் ஞானத்தை என்ன செய்ய முடியாது? they could not understand, நீ விளங்கி கொள்ள முடியாது. வசனம் சொல்லுது எப்படி எனில் தேவன் ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், ஹல்லேலூயா, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பைத்தியக்கார பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்கன்னு பைபிள் சொல்லாமல் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம். சிலருக்கு அந்த பிரசங்கம் பைத்தியமா தோணும், ஆனா அது ரட்சிக்க வல்லமை உள்ள வார்த்தையா இருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனா உலக ஞானம் பாருங்க, டெரிபிளா இருக்கிற மாதிரி இருக்கும், வியந்து பார்க்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் அங்கே பார்த்தோம், இங்கே பார்த்தோம், அது அப்படியாக்கும், இது இப்படியாக்கும், அது நமக்கு அப்படியே அப்படியான்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு விசுவாசியை ரட்சிக்கிறதுக்கு ரொம்ப பயங்கரமான ஞானம் நிறைந்த வார்த்தை அல்ல, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம். அந்த பிரசங்கம் பார்க்கிறதுக்கு பைத்தியமா தோன்ற மாதிரி இருக்கலாம், ஆனா அது குடியாரனை ரட்சித்து விடுகிறது, ஒரு விபச்சாரக்காரனை ரட்சித்து விடுகிறது, ஒரு அநியாயக்காரனை பரிசுத்தம் உள்ளவனாய் மாற்றி விடுகிறது, ஒரு பாவியை நீதிமானாய் மாற்றி விடுகிறது, அலைந்து திரிகிறவனை சபைக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ் மட்டத்தில் இருக்கிறவனை மேலே கொண்டு வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கி உலகம் வந்து சோதரிக்கிறோம். நான் இன்றைக்கி ஒரு பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்க, உலகத்தில் ஒரு அரசியல்வாதி ரொம்ப ஞானத்தோடு அந்த ரெஃபரன்ஸ் இந்த ரெஃபரன்ஸ் அப்படியாகும் இப்படியாகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப, அது பார்க்குறதுக்கு அந்த மூளைக்கு நல்ல உணவு கிடைக்கும்படி அப்படிலாம் இருக்கும், சோத்திரம். ஆனால் அது ஒரு மனுஷனை ரட்சிக்க போதுமானதல்ல, அது ஒரு பரலோகத்துக்கு அவனை கொண்டு போகாது, இந்த உலகத்தோடு எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனால் தேவனுடைய பிரசங்கம் பார்வைக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது, ஆனால் அது அவனை ரட்சிக்கிறது, அவனை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறது, நித்திய ஜீவனுக்கு உரியவனாக அது மாற்றுகிறது. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, சோத்திரம், பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு என்னவாயிற்று? பிரியமாயிற்று. ஆமென்னு சொல்லுங்க. பாருங்க, ஆண்டவருடைய காரியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ஒரு ஆளை அது உருக்கி தள்ளும். சோத்திருக்கணும், அவனை கதற வைக்கும், கண்ணீர் விட வைக்கும். சாதாரண வார்த்தையாக இருக்கும், அதான் அவனுடைய இருதயங்களுக்குள்ள ஊடுருவிப்பாய். ஆமென்னு சொல்லுங்க. பேதுரு படிக்க தெரியாதவருங்க, அவர் என்னங்க பிரசங்கம் பண்ணிடுவார், ஸ்காலர் கிடையாது. உலகத்தார் சொல்கிறாங்க, ஐயோ இவன் பேதையாச்சே, தெங்கனாமுட்டி தண்ட கர்மாந்தரமாச்சே, இவனுக்கு ஒரு வார்த்தையை 9 முறை சொன்னால் கூட இந்த பேதுருக்கு புரியாதே, நமக்கு தெரியுமே, இவன் ஸ்கூலுக்கு மழைக்கு கூட ஸ்கூலுக்கு ஒதுங்காதவனாச்சே. ஆனால் இவன் பேசுகிறத பார்த்து ஜனங்கள்லாம் அழுகுறாங்க, இவன் பேசுகிறத பார்த்து ஜனங்கள் இந்த இயேசு எங்களுக்கு வேண்டும்னு கதறாங்க.
இந்த ஒரு பைத்தியக்காரனாய் இருக்கிற இந்த பேதுரு பேசுகிறதற்கு 3000 பேர் நாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றோம்னு கையை தூக்குறாங்க. 5000 பேர் கையை தூக்குறாங்க. என்னையா இது, என்ன பேசிட்டோம், இங்க ஒரு பெரிய காரியம் நடக்குது. தேவனுடைய பிள்ளையே, பேதுரு படிக்காதவன் தான், பேதுரு கல்வி அறிவு இல்லாதவன் தான். ஆனா ஆண்டவர் ஒரு பெரிய ஞானம் உள்ளவனை கொண்டு வந்த அல்ல, பைத்தியமாய் தோன்றுகிற, சத்தியம் புரிஞ்சவங்க, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே. அல்லேலூயா. சில நேரங்களில் நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ஒரு பிசாசை ஓட்டிகிட்டு இருக்கிறோம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓட்டுறோம், அது போக மாட்டேன்னு தோத்துறோம். நாங்கள் ட்ரம் அடிக்கிறோம், காடு வச்சு பாட்டு பாடின்னு இருக்கிறோம், ஆர்கன்லாம் நல்ல ட்ரெடிஷ்னலாக பேயை ஓட்டுவோம், அப்டேட்டடாக பண்ணுவோம். அப்போல்லாம் ட்ரம் அடித்து வல்லமை உண்டு உண்டு தோத்துறோம். அப்போ நாங்கள் எல்லாம் பாடுறோம், ஸ்கேலில் பாடுறோம். அது நீங்கள் என்ன வேணாலும் பாடுங்கப்பா, நான் போகிற மாதிரி இல்லைன்ற மாதிரி அது இருக்குது. டயர்ட் ஆகிட்டோம். ஒரு தாத்தா, அவருக்கு அந்த நேரத்தில் ஒரு 80 வயசு இருக்கும், 75 வயசு இருக்கும், வெள்ளையும் ஜல்லையுமா வந்திருக்கிறாரு. ஆனால் அந்த வெள்ளை நல்ல பசுமையான வெள்ளை இல்லை, அங்கங்கே அழுக்கு இருக்க ஒரு மாதிரி. அப்படியே ஒரு வேஷ்டியும் ஜிப்பாமல் உடனே அப்படியே சோத்தரிக்கிறோம். பனை மரத்தில் தண்ணியை ஊற்றினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கலர் தோத்தரிக்கிறோம். ஒரு மாதிரி கிராமத்தான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஆனால் அவரை பெரிய ஒரு வயசில் பெரியவர் ரொம்ப ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாரு, அவராகவே நாங்கள் மதிப்போம். என்னடா பண்ணுறீங்கன்னார், சாதாரண அந்த மெட்ராஸ் பாஷையில், என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு. ஓட்டுறோம் ஓட மாட்டேங்குது அப்படின்னு. தள்ளுங்கடா அப்படின்னாரு, எங்களை இப்படி தள்ளுங்கடான்னாரு. நாங்கள் அப்படி தள்ளிட்டோம். அதை அப்படி பார்த்தார், அப்படின்னார், ஏசு நாம ஆண்டவர். அது பொத்துன்னு போகிறேன்னு விழுந்துருச்சு. ஆளை பார்த்தா பைத்தியக்காரன் மாதிரி இருக்கான், ஆளை பார்த்தா கிராமத்தா மாதிரி இருக்கான். அவருடைய நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அப்படின்றோம், அது மூணு இல்லை. ஆனால் அவர் பான்னு சொன்னாலும் உள்ள இயேசு இருக்கிறார். அவருக்கு இந்த உள்ள பவர் இருக்கு, உள்ள வல்லமை இருக்கு. ஹல்லேலூயா. சில நேரம் பாருங்க, பெரிய பெரிய அப்படியே பைபிளை அப்படியே கரைச்சி குடிச்சு அந்த ரெஃபரன்ஸ் இந்த ரெஃபரன்ஸ்னு எடுத்து பாருங்கள், கிரேக்க மொழி என்ன சொல்லுகிறது, எபிரேய மொழி என்ன சொல்லுகிறது, அதற்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம்னா அவனுக்கு என்ன அர்த்தம், என் வாழ்க்கையும் அர்த்தம் தெரிலன்ட்டு அவன் உட்காந்துட்டு போவான். அவன் ரட்சிக்கப்பட மாட்டான், சிம்பிளாக இருப்பான், படிக்க தெரியாதனா கூட இருப்பான். ஆனால் ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது எம்மாம் பெரிய ஆளாக இருந்தாலும், எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்படி ரட்சிக்கிறார்? பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நல்ல ஜெபம் பண்ணிட்டு தேவனுடைய சமூகத்தை நாடி தேடி அர்ப்பணித்துட்டு நீ தேவ சமூகத்தில் நின்னா உன்னுடைய வார்த்தையில் ஒரு ஆளை ஆண்டவர் டச் பண்ணுவார். நான் அப்படி பிரசங்கம் பண்ணும். சில ஆள்லாம் ட்ரைனிங் எடுப்பான், நான் இப்படி கை நிட்டணும், இப்படி நீ அதெல்லாம் பண்ணு, ஆனால் ஒன்றும் நடக்காது. சோத்திரிக்கணும். நீ முழங்காலம் முடக்காமல் ஆண்டோடைய சமூகத்தை தரிசித்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணாமல் நீ என்ன பிரசங்கம் பண்ணாலும் யாரையும் ஒன்று என்ன செய்யாது, அசைக்காது. மூளையிலிருந்து பிரசங்கம் வரக்கூடாது, உடைந்த இருதயத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வரும். மூளையிலிருந்து வர பிரசங்க இன்னொருத்தருடைய மூளையை தொட்டு நீங்கள் சொன்ன விளக்கம்லாம் ரொம்ப பிரமாதம்னு போயிட்டு அவன் ஒரு மாற்றம் அடையாமல் போவான். ஆனால் உடைந்த உள்ளத்திலிருந்து ஒரு வார்த்தை வருமானா கேட்கிறவனுடைய இருதயத்தை உருவ குத்துகிறதாயும், ஹல்லேலூயா, அவன் அணுக்களையும் அவனுடைய சோத்தரிக்கிறோம் எல்லாவற்றையும் இருவேறாய் பிரிக்கிறதா இருக்கும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27-28 பாருங்க. அதில் வேதம் இப்படி சொல்லுகிறது. 27, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டான், உள்ளவனை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவர்களையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் என்ன செய்து கொண்டார், தெரிந்து கொண்டார். என்னுடைய தாயார் பார்த்து ஸ்கூல் படிப்பே கிடையாது, ஒரு எழுத்து ஆனாவனா 2 நாள் போனாங்களாம், வந்துட்டாங்களாம், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கே போகலையாம். ஆனால் அவர்களை இந்த பாண்டிச்சேரி கொண்டு வந்து படிக்க தெரியாத கல்வி அறிவு இல்லாத ஒரு பெண்ணை, கணவர் 9 வருஷம்தான் கூட வாழ்ந்துட்டார், அவர் இறந்து போயிட்டார்.
ஆனால் படிக்க தெரியாத அம்மா முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணி கத்தரை விட்டு பின்வாங்கி போகாமல் இந்த ஊழியத்தில் கடைசி வரைக்கும் நிற்கிறதுக்கு அவளுக்கு என்ன தெரியும்? ஆனால் ஜெபம் பண்ண பேயெல்லாம் ஓடும். ஜெபம் பண்ணானா ஒருத்தருடைய சோத்திர இருதயத்தை நொறுக்கிற மாதிரி அது இருக்கும். அசோத்தரிக்கிற அவர்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர், சபைக்கு வந்தவங்க எத்தனை பேர், ஆறுதல் அடைஞ்சவங்க எத்தனை பேர். தேவனுடைய பிள்ளைகளை பைத்தியக்காரத்தனமாக பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே தேவன் ஜனங்களை ரட்சிப்பது தான் அவருக்கு பெரிய. கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் பைபிள் சொல்லு, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? எனக்கு எல்லாம் தெரியுன்னு நிற்காதீங்க பிரதர், நீங்கள் கர்த்தருக்கு பயன்பட முடியாது. ஒன்றும் தெரியாதது போல கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணும். எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரே, கர்த்தருக்கு முன்னாடி உங்கள் படிப்பையோ உங்கள் ஞானத்தையோ உங்களுடைய ஆற்றலையோ கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தக்கூடாது. ஆண்டவரே இதெல்லாம் குப்பையாக இருக்குது ஆண்டவரே, இதை நான் காட்டி பெருசாக நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது ஆண்டவரே. உங்கள் கிருபை இல்லாமல், உங்கள் பிரசன்னம் இல்லாமல், உங்கள் சமூகம் இல்லாமல், நீர் ஒரு வார்த்தை தராமல் நான் கொண்டு வர எதுவும் ஒருவனுக்கு பிரயோஜனப்படாது. ஹல்லேலூயா. அதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நான் எத்தனையோ முறை வெட்கப்பட்ட நேரம்லாம் உண்டு. இந்த இடத்துல இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இந்த வெளிப்பாடை சொல்லணும், இந்த மாதிரி செய்யணும்னு நான் ரொம்ப பயங்கரமாக போன இடத்துல வெட்கப்பட்டும் தலைகுனிந்தும் ஒரு மாற்றமும் அங்கே நிகழாமல் வந்த நேரங்கள் எல்லாம் உண்டு. சோத்திரிக்கிறோம். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு பிரசங்கத்தில் நான் தோல்வி அடைஞ்சனா வெற்றி எடுத்தனான்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன ஆண்டவரை இப்படிலான வெளிப்பாடு சொன்னேன், ஒருவரும் அதை ரியாக்ஷன் பண்ணலையேன்னு. ஆனால் ஒரு சில நேரத்தில் ஆண்டவரே இன்றைக்கி நான் என்ன பிரசங்கம் பண்ண போகிறேன்னு தெரில, என்ன வார்த்தையை கொடுக்க போகிறேன்னு தெரில, இதை கொடுக்க இதை தான் நான் கொடுக்க போகிறேன், இது ஜனங்களை எந்த அளவுக்கு மாற்ற போகுதுன்னு எனக்கு தெரியல, இன்றைக்கி நான் வெட்கப்படுவேன் தான் போல, இன்றைக்கி என் பிரசங்கம் தோல்வி அடையுந்தான் போலன்னு நான் நின்ன இடத்தெல்லாம் கர்த்தர் என்னை கனம் பண்ணி இருக்கிறதையும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதையும், ஜனங்கள் தொடப்பட்டிருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். தேவையானது ஒன்றே தான். சோத்தரிக்கிற கர்த்தருக்கு முன்னாக ஒருவன் உடைந்த உள்ளத்தோடு வந்து நிற்கும் போது அந்த பிரசங்கம் அநேகருடைய இருதயத்தை உடைக்கிறதா இருக்கிறது. ஒரு ஊழியர் சொன்னார், தனி ஜப அறையில் ஒருவன் இதயம் உடைந்து வெளியே வருவானானால் அவன் அநேகருடைய இருதயங்களை உடைக்கிறவனாக அவனுடைய வார்த்தைகள் வரும் என்று. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா. வேதத்தில் பாருங்க, பைத்தியமாய் தோன்றும் சில கிரியைகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம், சோத்தரிக்கிறோம். உதாரணமாக சோத்தரிக்கிறோம், ஆதியாகமம் 6வது அதிகாரம் அதில் 17வது வசனம் இப்படி சொல்லுது, வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணுவேன், பூமியில் உள்ள யாவும் என்ன செய்யும். இந்த வார்த்தை சொல்லும்போது மழை என்கிற ஒன்று அது வரைக்கும் இந்த உலகத்தில் வரவே இல்லை. மழைன்னா அதுனே தெரியும், வானத்திலிருந்து தண்ணி ஊத்துன்ற அந்த காரியம் அதற்கு முந்தின நாள் வரைக்கும் ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. மழை என்ற ஒன்றே இல்லை, பூமியிலிருந்து எழும்புகிற பனித்துளிகளினாலே தாவரங்களை கர்த்தர் வளர செய்து கொண்டிருந்த காலகட்டம் அது. மழையை கொண்டு அல்ல, சோத்திரிக்கிறோம். பூமியில் உண்டாகிற எழும்புகிற பனிகளை கொண்டு அதெல்லாம் வளர பண்ணினார், சோத்திரிக்கிறோம். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வரப்போகிறது, ஒரு பெரிய மழை என்ன செய்ய போகிறது, வரப்போகிறது. அது இரவும் பகலும் 40 நாள் என்ன செய்ய போகிறது, பெய்ய போகிறது. அதனால் இந்த உலகம் என்ன செய்ய போகிறது, அழிய போகிறது என்று அங்கே நோவா 120 வருஷம் அதை பிரசங்கம் பண்ணுறார். அந்த பிரசங்கம் பார்வைக்கு எப்படி இருக்குங்க அன்றைக்கி இந்த ஜனங்களுக்கு? சத்தமாக சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இது வரைக்கும் மழை என்கிற ஒன்றே பார்க்கல. ஆனால் ஒரு வருஷம் பிரசங்கம் பண்ணல, எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணார்? அந்த நீதியை குறித்து 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார். மழை வரப்போகுது, கர்த்தர் அழிக்க போகிறார், தண்ணீர் வரப்போகுது, இந்த தண்ணீர்னால் இந்த உலகம் அழிய போகுது. ஆகவே ஆண்டவர் ஒரு பேழை உண்டு பண்ணி வச்சிருக்கிற, அந்த பேழைக்கு வா, இந்த பேழைக்குள் வருமானால் நீ வருகிற அழிக்கு நீ தப்புவாய் என்று நோவா பிரசங்கம் பண்ணுறாரு. அவருடைய பிரசங்கத்தை எல்லாம் கிண்டல் பண்ணுறான், பைத்தியகார பிரசங்கமாக இருக்குது. இந்த தாத்தாவுக்கு வேறு வேலை இல்லையா, மழை வருமா, அது எப்படி வரும், அது என்னவா வரும் அப்படிலாம் சொல்கிறாங்க, சோத்திருக்கிறோம். எபிரேயர் 11:7 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து, என்னங்க,
காணாதவளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக உள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அவர் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனானான். நோவாவுக்கும் தெரியாது, மேலிருந்து தண்ணி வரும்ன்றது அவனுக்கும் தெரியாது, காணாதது தான். ஆனால் தேவன் சொல்லியிருக்கிறார், அப்படியானால் அது நடக்கும் என்று அவன் விசுவாசித்து அவன் பிரசங்கம் பண்றான். அல்லேலூயா. இன்னைக்கும் இந்த உலகம் அழிய போகுதுங்கன்னு சொன்னா, ஏங்க மாம்பெரிய உலகம் அழியுமாங்க? என்னங்க, எவன்ட்டாவது பூ சுத்து விடுங்க, எவனுக்காவது காது குத்துங்க, இதெல்லாம் உலகம் அழியிற உலகமா இது? இவ்வளோ பெரிய அண்ட சராசரம் உலகம் அழிஞ்சு போயிடுமா? அது எப்படி அழியும் என்று சொல்லி அருமையானவர்களே, நிறைய பேர் அதை குறித்து பைத்தியகாரத்தனமாக நம்முடைய செய்தி அவர்களுக்கு தெரியுது, சோத்தரிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இப்போ என்ன சொல்கிறாரு? இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட போகிறது. இந்த வானம் எல்லாம் பாயை போல் என்ன செய்யப்பட போகிறது? சுருட்டப்பட போகிறது. நட்சத்திரங்கள் எல்லாம் அத்திக்காயை போல கீழே விழப்போகிறது. சூரியன் சந்திரன் எல்லாம் ஒளி கொடுக்காமல் ரத்தமாக என்ன செய்ய போகிறது? மாறப்போகிறது என்றெல்லாம் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை சொன்னால் உலக பார்வையில் எப்படி தோணுதுங்க? பைத்தியகாரமாய் தோணுது. அந்த படித்தவங்க, ரொம்ப ஞானமாக இருக்கிறவங்க, வானசாஸ்திரங்கள்லாம் சொல்கிறாங்க, இப்போது உலகம் பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த காரியத்துக்கு எத்தனையோ வருஷத்துக்கு ஆன காரியமெல்லாம் இருக்குது, பஞ்சம்லாம் வர வாய்ப்பு இல்லை, உலகம் அழிய வாய்ப்பு இல்லை என்றெல்லாம் இடையிடையில் விஞ்ஞானிகள் ஏதேதோ சொல்கிறாங்க. சோத்தரிக்கிறோம். ஆனால் சோத்தரிக்கிறோம், அவங்க சொல்கிறத நாங்கள் நம்ப போகிறதில்லை. அல்லேலூயா. நோவாவை போல, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரனின் காலத்தில் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மழை இல்லாத காலத்தில் பெருவெள்ளத்துக்கு தப்பும்படி ஒரு பேழையை நோவா செய்த பொழுது, அதை குறித்து பிரசங்கம் பண்ணின பொழுது ஜனத்திற்கு அந்த பிரசங்கம் எப்படி தோன்றுச்சிங்க? பைத்தியகாரத்தனமாய் தோன்றி. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நடக்க முடியாத ஒன்று என்று நீ நினைக்கிற ஒன்றை இயேசு நடக்கப் போகிறது என்று சொல்வாரானால் அதை நாம் விசுவாசிக்கத்தான் வேண்டும், அதை நாம் நம்பத்தான் வேண்டும். பார்வைக்கு அது பைத்தியக்காரமாய் தோன்றலாம், ஆனால் அதுவே ரட்சிக்க வல்லமை உள்ள வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ காணாதவைகளை குறித்து எச்சரிப்பை பெற்று அவர் பயபக்திக்குள்ளவராக மாறினது போல நாமும் சோத்தரிக்கிறோம். நமக்கு புரியல, நமக்கு தெரியலன்னா கூட சோத்தரிக்கிறோம், அது நடக்கலைன்னு நம்ம சொல்லக்கூடாது. சோத்தரிக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரா, அது நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. என் ஆண்டவருக்கு ஒரு குதிரைக்கு 5 கால்னு என் பைபிள் சொல்லுமானால் அப்படியே சின்ன பிள்ளையை போல நம்பணும். நம்ம அறிய வச்சு அது எப்படிங்க குதிரைக்கு 5 கால் இருக்கணையோ, வேற யாரு சொன்னாலும் நம்ப மாட்டேயா? இந்த வேதம் அதை சொல்லுமானால், கைகளை தட்டி எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? இந்த பைபிள் சொல்லுமானால் நான் நம்புவேன். ஏனென்றால் பைபிள் 5ன்னு சொன்னா அந்த 4ஐயும் 5ஆக மாத்துறதுக்கு அவரால் முடியும். ஆமேன். அப்படியே பைத்தியகாரத்தனமாக அவரை நம்பணும். கர்த்தரை நம்புற நாம இந்த அறிவு, ஞானம், புத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு இது பண்ண பைத்தியகாரத்தனமாக நம்பணும். அன்றைக்கு திருமணமே ஆகாமல் கணவனும் மனைவியுமாய் கூடி வாழ்வதற்கு முன்பதாகவே பரலோகம் சொல்லுது, நீ கர்ப்பவதியாக ஆக போகிறாய். பைத்தியகாரத்தனமாக இல்லை அது. எப்படி கர்ப்பவதி ஆக முடியும்? ஆனால் மரியாள் பைத்தியகாரத்தனமாய் தோன்றினாலும் அந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னால் அவங்க தான் மரியா. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. பைபிள் சொன்ன நம்ப வேண்டியது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை பாருங்க. முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது, சோத்திரிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னார். அப்படின்னு சொல்றார். அப்புறம் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். 2வது வசனம், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆஸ்வாதமாக இருப்பாய் என்றார். 3வது, உன்னை ஆஸ்வதிக்கிறவர்களை நான் ஆஸ்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்கு என்ன செய்யப்படும்? ஆஸ்வதிக்கப்படும். 4வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். இதை எபிரேயர் 11வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எபிரேயர் 11வது அதிகாரத்தில் அதனுடைய 8வது வசனம் இப்படி சொல்லுது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம்
தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல். எங்கே போகிறோம், அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், நமக்கு பிழைக்கிறது வழி இருக்குமா, என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க, நாம் ஒரு கண்ட்ரியில் இருந்துட்டோம், தகப்பன் சொந்தக்காரன் எல்லாம் பந்தத்தோடு வாழ்கிறோம். இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே அறியாமல் புறப்பட்டு போனான். இது பைத்தியகாரத்தனமாக இருக்கு. யாராவது செய்வாங்களா இந்த வேலையை? ஒரு வீடு வாடகைக்கு போகனா கூட 10 முறை போய் பார்த்து, ஏரியா நல்ல ஏரியாவா, சுற்றி இருக்கிற மக்கள் நல்லவர்களா, தண்ணி கிடைக்குமா, நம்ம ஆள் பார்த்துட்டு எங்கள் பொண்டாட்டியை கூட்டின்னு வந்து காட்டுறேங்க அவ சொன்னாதாங்கன்னுவாங்க. இல்லை தோத்திரம், அவங்க ஓகே சொல்லணுங்க அப்படின்னு அவன் அந்த ஹவுஸ் ஓனரு இவன் வருவானா வரமாட்டானான்னு அவனே டல்லாகிற வரைக்கும் 10 முறை போயிட்டு வருவான். சோத்திரம். எங்கே? ஒரு வீட்டில் குடியிருப்பதற்கு. ஆனால் ஒரு தேசத்தை அங்கே தான் நீ வாழணும், அதான் நான் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அது அறியவே இல்லை. யாராவது ஒரு வேளை ஆபிரகாம் போகும்போது ஏன்டா பைத்தியக்கார பையனை, என்னடா ஆண்டவர் சொன்னார் எங்கடா போகிறேன் தெரில, என்ன சொல்லுவோம் அவர்களை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம்? பைத்தியக்காரத்தனமாய் தோன்றுகிற ஒரு காரியமாக தான் இருக்குது. ஆனாலும் பைத்தியக்காரத்தனமாய் தோன்றினாலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போனான். அவனை எவ்வளவு உயர்த்தினார் தெரியுமா? பூமி தாங்கக்கூடாத சீமானாய், விசுவாசிகளின் தகப்பனாய். ஹல்லேலூயா. ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம், ஒருவனாய் கர்த்தர் அவனை அழைத்து எவ்வளவாய் பெருக பண்ணினார் பாருங்கள். ஆபிரகாமை பார்த்து கேட்டால், ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதம்லாம் என்னன்னா, அவர் போன்னு சொன்னார், எங்கே போகிறதுன்னு நினைச்சில கேட்கல, அப்படியே நான் போயிட்டேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் கூட 1-18 வாட்சி பாருங்க. 100 வயசுக்கு பிறந்த பிள்ளைய கர்த்தர் பலியிடுன்றார். எவனா செய்வானா? அறிவுள்ளவன் செய்வானா? புத்தி உள்ளவன் செய்வானா? நம்ம என்ன சொல்லுவோம்? இது இயேசு பேசலை, இது பிசாசு பேசுகிறான்னு நம்ம சொல்கிறோம் தப்பிக்கிறதுக்கு. ஆனால் உன் பிள்ளைய எனக்கு பலியிடுன்னு சொன்னது அது பைத்தியகாரத்தனமாக இருக்குது. ஆனால் அவன் அப்படியே புறப்பட்டு போய் கர்த்தர் சொன்னபடியே எல்லாவற்றையும் செய்தான். கடைசியில் தான் சொல்கிறாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிஞ்சிக்கிட்டேன்பா, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிஞ்சியே நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. நீ நான் சொல்கிற சில நேரம் கர்த்தர் சொல்கிறது ஆரம்பத்தில் புரியாது, அது பைத்தியகாரத்தனமாக கூட தெரிஞ்சு தோன்றலாம். ஆனால் கீழ்ப்படிந்த ஆசீர்வாதம். கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்கள் அப்பாவுக்கும் பாண்டிச்சேரி சொந்த ஊர் இல்லை, எங்கள் அம்மாவுக்கும் பாண்டிச்சேரி எந்த திசையில் இருக்குதுன்னு தெரில. ஆண்டவர் பாண்டிச்சேரிக்கு ஊழியத்துக்கு போன்னு சொல்ல போது இங்கே வரவேற்கிறதுக்கு ஒரு நாதியும் இல்லை. அங்கே போனால் எப்படி பிழைக்கிறது ஒன்றும் தெரில. ஒன்றே ஒன்று தான் கர்த்தர் போக சொன்னார், இதை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ நிறைய பேருக்கு பாண்டிச்சேரியை குறித்த பெரிய தரிசனம்லாம் வருது. ஆண்டவர் என்னை தோத்திரம், அல்லேலூயா. அங்கே தான், ஏன்னா இங்கே இல்லவே இல்லை பாரு, ஊழியம் செய்கிறதுக்கே இங்கே ஆள் இல்லை. எல்லாருக்கும் இங்கே தான் தோத்திரிக்கிறோம். ஒரு சபையிலேருந்து உடச்சி இன்னொரு சபையில் வச்சுக்கின்னு தோத்திரம், அங்கேருந்து இன்னொருத்தவன் பிரிஞ்சு போய் எல்லாம் குடிசை தொழில் மாதிரி தோத்திரம். எல்லாரும் பாஸ்டர் சோத்திரிக்கிறோம், எல்லாரும் ரெவரண்ட் சோத்திரம், எல்லாரும் பிஷப்பு தோத்திரம், எல்லாரும் டாக்டர். ஆனால் யார் தான் நர்ஸுன்னே தெரில தோத்திரம். எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா நர்ஸு யார் சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அதில் வேறு சோத்திரிக்கு. இதில் வேறு இப்போ கூட எனக்கு அந்த அந்த தம்ப்ளைனில் என்னையும் டாக்டர்னு போட்டு வச்சுருக்கேன். நான் எப்போடா டாக்டர் வேலையை ஊசி எப்படி போடணும்னே எனக்கு தெரியாது சோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. கொடுத்துருக்காங்க தோத்திரம், அது ஒரு வாரமாக இருக்குது. அதை வச்சு நான் என்ன பண்ணுறது சோத்திரிக்கிறோம். பட்டமோ பதவியோ அதை வச்சு இந்த ஊழியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கர்த்தருடைய இரக்கம் இல்லாமல், அவருடைய கிருபை இல்லாமல், அவருடைய தயவு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் பகட்டா சொல்லுங்கள் பிஷப், ஒருத்தரை பேசுகிறேன், ஆமாம் பிஷப், ஆமாம் பிஷப், அவரும் பிஷப்பு இவரும் பிஷப்பு தோத்திரம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை 10 பேரை வச்சிருப்பார் பிஷப்பு தோத்திரிக்கிறோம். யாரையும் குறை சொல்லலை. அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ எதை வேணாலும் செய்ய. ஊழியத்தில் என்ன செய்கிறோம், கர்த்தருக்காக என்ன பண்ணுறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எந்த பட்டமும் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு வராது. பரலோகத்துக்கு போகும்போது கர்த்தர் கேட்பார், உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நீ எஜமானின் சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அந்த பட்டத்தை தான் நம்ம வாங்க ரெடியாக இருக்கணும். அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்படி சோத்திரம் அவர் கீழ்ப்படுகிறத நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். 2 சாமுவேல்
6வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா சோத்திரிக்கிறோம், 2 சாமுவேலின் புஸ்தகம், அதில் 6வது அதிகாரம் சோத்திரிக்கிறோம், அதில் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது ஒரு ராஜா, இஸ்ரவேலுக்கே ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கு யாருங்க? அவர் ராஜா. ஆனால் கர்த்தருடைய பெட்டி வரும்பொழுது தன் ராஜா என்கிறத சோத்திரிக்கிறோம், அவர் பெரிதா எண்ணாமல் தன் ராஜ வஸ்திரத்தை கலட்டி வச்சுட்டு ஒரு சாக்கு ஆடையை தரிச்சுக்கிட்டு ஒரு 14வது வசனத்தை, தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்தார்? நடனம் ஆடுறார். பார்வைக்கு பைத்தியக்காரத்தனமா எல்லாருக்கும் தோண்டிட்டு, ஒரு ராஜா இப்படி ஆடுறாரு, அசிங்கமா இல்லையா? வெக்கமா இல்லை? இப்படி ஆடுறாரு. சில நேரம் பெந்தேகோஸ்தே சபையில் யாராவது புதுசாக வந்துட்டாங்க, என்ன இப்படி கையை தட்டுறாங்க, என்ன இப்படி சத்தம் போடுறாங்க, என்னென்னமோ பாஷைகள்லாம் சொல்கிறாங்க. அவன் மனசு நினச்சிக்குவான், நல்ல லூசு இடத்துல வந்துட்டோம், லூசு கூட்டத்தில் வந்துட்டோம், பைத்தியக்கார கூட்டத்தில் வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அபிஷேகம் தான் சார் எங்களுக்கு பலனே, அந்த அபிஷேகம் தான் எங்களுக்கு இளைப்பாறுதல், அந்த அபிஷேகத்தில் நிறையிறது தான் எங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, சோதரம். சிலவங்களாம் நம்மளை யாராவது அப்படி ட்ரீட் பண்ணுற போகிறான்னு சொல்லிட்டு பாட்டு பாடும்போது தோத்துறோம், அப்படியே ஜென்யூனாக இருப்பாங்க, அப்படியே கை பொறுமையாக தட்டுறது, அப்படியே ஒரு மாதிரி ரிசர்வ் டைப்பாக தங்களை அப்படியே தோத்துற ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன். சோத்திரம். ஹல்லேலூயா. நீ வெளியில் எவனாரு யாராவனாலும் இரு, கர்த்தருக்கு முன்னாடி நான் ஒன்றும் அல்ல. கைகளை தட்டி கர்த்தரை சோத்திரம். நீ யாரா வேணா இரு, நீ என்ன படிப்பவனாலும் இரு, சபையில் இந்த செருப்பு அவுத்து விட்டு உள்ள வரல, அந்த செருப்புக்கு சமமானது நம்ம இந்த உலகத்தினுடைய படிப்பு, ஞானம், அறிவு. ஹல்லேலூயா. ரட்சிப்புக்கு இணையானது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. கைகளை தட்டி கர்த்தரை சோத்திரம். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது தன்னை பெருசா என்ற சோத்திரி கர்த்தருக்கு முன்பாக நடனம் ஆடினான். அவருடைய மனைவி கூட சொன்னா சோத்திரிக்கிறோம். பாருங்க, பைபிள் சொல்ல அப்படி நடனம் ஆடும்போது அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும், பாருங்க தாவீதோடு கூட ஒரு கூட்டம் சேருது, அனைவரும் சோத்திர கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடு எக்கால துணியோடு கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் பலகலை வழியாய் பார்த்து தாவீது ராஜா சோத்திரிக்கிறோம் கர்த்தருக்கு முன்பாய் குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்தில் என்ன செய்தால்? அவமதித்தாள். பாருங்க, அப்போ ஒரு மனைவியே இருதயத்தில் அவமதிக்கிறானா, அதை கிண்டல் பண்றானா, அதை பைத்தியம் என்று எண்ணுகிறானா, எத்தனை பேர் அப்படி எண்ணியிருப்பான்? ஆனால் பைபிள் சொல்லுகிறது, அவளுக்கு சாகும் வரை என்ன இல்லாது இருந்ததாம்? பிள்ளை இல்லாது. இந்த உலகத்தில் பைபிளை 7 மலடிகளை பற்றி பைபிள் இருக்குது. 6 பேருக்கும் கர்த்தர் குழந்தைய கொடுத்தாரு. இந்த அம்மாவுக்கு மட்டும் என்ன தரல. ஆனால் இந்த சம்பவம் மட்டும் மீகா செய்யாதிருந்திருந்தால் அந்த மீகாவுக்கு என்ன வந்திருக்கும்? மீகாலுக்கு குழந்தை பிறந்திருக்கும். சில நேரம் கர்த்தருடைய காரியத்தை நீ அலட்சியம் பண்ணும் பொழுது உனக்கு வரும் நன்மையை நீங்கள் இழந்து போவீர்கள். கர்த்தருடைய காரியத்தை விமர்சிக்க கூடாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை கைத்தட்டி பாடுறத, ஆவியில் நிறைந்து பாடுறத, அந்நிய பாஷையில் நிறைந்து பாடுறத உனக்கு புரியலன்னா சைலண்டாக இரு. கிண்டல் மட்டும் பண்ணிடாத, அதை பைத்தியம்னு மனசில் எண்ணிடாத, அதை குறித்து இருதயத்தில் அவமதிக்காத. சோத்திரிக்கிறோம். அது அவங்க அமைதியாக இருந்தாலும் அவர்கள் ஆராதிக்கிற கர்த்தர் அமைதியாக இருக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான யோபு 1வது அதிகாரம் 21, 22. ஒரே நாளில் 10 பிள்ளைங்க செத்து போச்சுங்க. ஒரே நாளில் சொத்தெல்லாம் போச்சுங்க. அவர் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். நான் நிர்வாணியாய் வந்தேன். எப்படி போகிறேன்? நிர்வாணியாய் போகிறேன். இவையில் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளை என்ன செய்யல? உலகம் என்ன சொல்லும்? என்னயா பைத்தியக்காரத்தனமா? கர்த்தர் கொடுத்தாராம், கர்த்தர் எடுத்தாராம். இவெல்லாம் ஒரு அப்பனா? இவன் 10 பிள்ளை செத்து போச்சு, அதை குறித்து சோத்திரிக்கிறோம். அவன் எப்படி பேசுகிறான் பார். மனைவியே சொல்லிட்டா சோத்திரிக்கிறோம். என்ன சொல்லிட்டார்? நம்ம நீர் இன்னுமா அவருடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீர், தேவனை தூஷித்து. அவன் திரும்பி ரிட்டர்ன் கொடுத்தா, பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாயே. தேவிடத்தின் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் வாயினால் பாவம் செய்யல. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா.
ஆகவே பாருங்கள், இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இது பைத்தியகாரத்தனமாக பார்வைக்கு தோணும். ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய வல்லமை இருக்கிறத பார்க்குறோம். மார்க் 14வது அதிகாரம், சோத்திரிக்கிறோம், மார்க் 14வது அதிகாரம் அவனுடைய 3வது வசனத்திலிருந்து பாருங்கள். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பண்ணியிருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் என்ன செய்தால் ஊற்றினார். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்திற்கு விற்று, ஒரு காஸ்ட்லியான ஒன்றை அப்படியே ஒட்டச்சி ஊத்தரா கத்திரிக்க முன்னாடி அது பார்வைக்கு எப்படி தெரியுது? மற்றவர்களுக்கெல்லாம் பைத்தியமாக தோணுது. அன்னைக்கு ஒரு நாள் பைபிள் காலத்தில் ஒரு நாள் சம்பளம் 1 பணம் கூலி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தனாருக்கு 1000 ரூபா ஒரு நாள், இல்லை 1200 ரூபாலாம் வாங்குறாங்க இல்லையா? நான் கம்மியாக சொல்கிறேன் அதிகமாக சொல்கிறேன்னு தெரில. ஒரு பார்த்து 1400, ஒருத்தவங்க 1600ன்றாங்க. அப்போது உதாரணமாக இன்றைக்கி ஒரு நாள் கூலி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசப்படுது. எல்லாம் 1000க்கு மேலே தான் இருக்குது, சோத்திரிக்கிறோம். ஆனால் அன்றைக்கி பைபிள் ஒரு வேலை செய்கிறான்னா ஒரு கூலி பணம். ஆனால் இங்கே பைபிள் சொல்லுது அந்த தைலம் 300 பணம்னு பைபிள் நிர்ணயிக்கலை, அதற்கு அதிகமான. அப்படியானால் ஒரு வருஷம் பூரா சம்பாரிச்சா எவ்வளவு பணம் இருக்குமோ அந்த பணத்துக்கு மேலான இணையான ஒரு பொருள் அது. அதை உடச்சி ஊத்துறா. சோத்ரா அல்லேலூயா. ஆனால் உலகத்துக்கு அது எப்படி தெரியுதுங்க? பைத்தியமாக ஆயிட்டேன். ஆனால் அவளுக்கு நான் பாவத்தில் இருந்த எண்ணெய், சாபத்தில் இருந்த எண்ணெய், அநியாயத்தில் இருந்த எண்ணெய், செத்து போக வேண்டி இருந்த எண்ணெய் வாழ வச்சாரேன்னு ஊத்துறா. அல்லேலூயா. இந்த ஆண்டவருக்காக நான் இன்னமும் செய்வேன்ற. அப்போது தாவீது கூட நடனம் ஆடும்போது மனைவி அதை ஏளனமாக நினச்சா. அப்போ தாவீது கூட சொன்னா, உங்கள் அப்பா வீட்டாரால் நான் ராஜாவா மாறல. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த என்ன அந்த ஆட்டின் நடுவிலிருந்து தூக்கி எடுத்து சமஸ்த இஸ்ரவேலுக்கு என்ன ராஜாவாக்கினார்மா. அந்த ஆண்டவருக்கு முன்னாக நான் இன்னும் பாடுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். ஆண்டவருக்கு முன்னாடி பெருமைலாம் எனக்கு கிடையாது. சோத்ரா அல்லேலூயா. பிலிப்பியர் 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் 8வது வசனம் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, சோத்ர பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, ஆகில் எனக்கு லாபமாக இருந்தவைகளை எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கென்று எவனா இது செய்வானா? லாபத்தை நஷ்டம்னு யாராவது எண்ணுவாங்களா? அவனை இந்த உலகம் என்ன சொல்லும்? பைத்தியமாடா, உனக்கு பிழைக்க தெரியல, அதுக்கு எவ்வளோ லாபமான ஒன்றை நீ எப்படி நஷ்டமா என்ற. 11வது வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், விட்டதை குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்படின்னா லாபத்தை அவர் நஷ்டமா என்றாராம், அந்த லாபத்தை குப்பையாக எண்ணுகிறார். ஏன்? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் நான் நிறைய சொல்லலாம். சோத்திர இந்த வசனத்தோடு நான் முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அவருடைய 10வது வசனம். 1 கொரிந்தியர் 4:10 இப்படி சொல்லுகிறது, நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர். யாருங்க? ஆனால் தான் ஜஸ்டின் பிரபாகரன் அப்படின்னு ஒரு போதகர், நாங்கள் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு பைத்தியக்காரன்? அப்போல்லாம் நான் சொல்லுகிற 80களில் டிஷர்ட்டில் நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன்ட்டு டிஷர்ட் போட்டுலாம் நடந்தேன். ஒரு எழுப்புதல் காலமாக இருந்தது. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் தான். ஆமாம், கையை தட்டுவோம், சத்தமாக பாடுவோம், துதிப்போம், நீ என்ன வேணாலும் பேசு. ஆமாயா, கிறிஸ்துவின் மேல் நாங்கள் பைத்தியமாக இருக்கிறோம் என்பதற்காக இன்றைக்கு வாலிபர்கள் அப்படிப்பட்ட டிஷர்ட்லாம் போட்டு போனேன். இப்போ டிஷர்ட்லாம் வேறு மாதிரி போயிடுது. தோத்திரம் அல்லேலூயா. நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்த பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் சோத்திரிக்கிறோம் புத்திசாலிகள், நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். சோத்திரிக்கிறோம், நீங்கள் கனவான்கள், நாங்கள் எப்படிங்க? கனவீனர். தன்னை தாழ்த்துற, நாங்கள் கனவீனர் தான், நாங்கள் பலவீனர் தான், நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர். சொல்றவர் யாருங்க? பெரிய மெத்த படித்தவர்,
கமாலியன் பாதத்தில் அமர்ந்து படித்தவர், எண்ணெய் கப்பலுக்கு சொந்தக்காரராக இருந்தவர், சோத்திருக்கிற பெரிய பண ஆஸ்தி படைத்த பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் பைத்தியக்காரர் தான். ஹல்லேலூயா. ஆமாம், அவன் மார்ஸ் மேடைகளில் பேசும் ஆற்றலை கொண்டவர் தான் பவுல். ஆனால் அதையெல்லாம் குப்பையாக, அதை நஷ்டமாக எண்ணி கிறிஸ்துவுக்காக வாழ்கிறத பார்க்குறோம். நான் சொல்லுகிறேன், நம்முடைய படிப்பு, வசதி, பணம், வீடு, நமக்கு இருக்கிற வசதி வாய்ப்பு அதெல்லாம் தூக்கி அதெல்லாம் மண்டையில் வண்டு கூறாது. கொடுத்துருக்கிறார தோத்திர ஆண்டவர், அது என்னை ஆட்கொள்ளக்கூடாது. கிறிஸ்து மட்டுமே என்னை ஆட்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தை தான் என்னை ஆட்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லைன்னு வரணும். ஆமென்னு சொல்லுங்க. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆமென்னு சொல்லுங்க. ஆகவே இந்த நாட்களில் இயேசுவை இந்த உலகம் பைத்தியக்காரர் என்று சொல்லிச்சு. அப்போ அவரை சொல்வார்னா என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. பாருங்க, பைபிளில் அந்த பைத்தியகாரத்தனமாய் தோன்றின சில கிரியைகளாம் பார்த்தோம். ஆனால் அது நடுவில் ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டதை பார்த்தோம். ஆகவே இந்த நாளில் உலகம் அப்படி சொல்லும், ஆனால் நாங்கள் கிறிஸ்துவுக்காய் ஓடுவோம். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படியாய் நம்மை நடத்தும்படியாக நம்ம எல்லா கைகளை தட்டி கொண்டிருமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே.